காலை சரியாக 9 மணி. கொச்சி நகரம் வெப்பத்துடனும் கூட்ட நெரிசலுடனும் விழித்தெழுந்தது. மாபெரும் வணிக சாம்ராஜ்யமான மேனன் டெவலப்பர்ஸின் இளம் வாரிசு தாரா ஆர் மேனன். அவள் தனது வெள்ளை நிற 1.5 கோடி மதிப்புள்ள ஜெர்மன் சொகுசு காரின் பின் சீட்டில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள். காரின் கண்ணாடி வெளியுலக யதார்த்தங்களை ஒரு ஹை டெஃபினிஷன் திரையில் தெரியும் படங்களைப் போல அழகாக வடிகட்டியது. உள்ளே ஐரோப்பிய ஏர் கண்டிஷனரின் குளிரில் அவள் உலகை வென்றவளின் பாவனையில் அமர்ந்திருந்தாள். தாராவின் உலகம் பரிபூரணத்தின் ஒரு சித்திரமாக இருந்தது. அவளது உடை, ஆபரணங்கள், தலைமுடியின் ஒவ்வொரு சுருளும் கூட துல்லியமான அளவில் இருந்தன. அவருடைய தந்தை ராகவன் மேனன் கட்டியெழுப்பியது 5000 கோடி சாம்ராஜ்யம். அங்கே குறைபாடுகளுக்கு இடமில்லை. வெளியே இருக்கும் கூட்ட நெரிசல், தூசி, சாதாரண மனிதர்களின் வியர்வை என அனைத்தையும் அவள் பார்த்தாள். அவையெல்லாம் இந்த செல்வ உலகிற்கு வெளியே உள்ள குழப்பங்களாக அவள் கருதினாள். முக்கிய சந்திப்பில் சிவப்பு சிக்னலில் கார் நின்றது. திடீரென்று காரின் கண்ணாடியில் ஒரு விரல் தடம் பதிந்தது. தாராவின் நெற்றி சுருங்கியது. அவளுக்கு அருவருப்பு ஏற்பட்டது. கண்ணாடியின் அருகே காய்ந்த காற்றிலும் வெயிலிலும் வாடிப்போன ஒருவர் நின்றிருந்தார். கொச்சௌசேப். அவரது கைகள் சுருங்கியும் நடுங்கியும் இருந்தன. தோளில் ஒரு துணிப்பை இருந்தது. அதில் நிறைய மலிவான பேனாக்களும் சிறிய டைரிகளும் இருந்தன. அந்த கண்களில் இருந்த பரிதாபம் தாராவை சங்கடப்படுத்தியது. மகளே, ஒரு 10 ரூபாய் பேனா மட்டும். கடவுள் ஆசீர்வதிப்பார். கொச்சௌசேப் மெதுவாகச் சொன்னார். 10 ரூபாயா? தாராவின் ஒரு பையின் ஜிப்பிற்கு கூட அதைவிட அதிக விலை. 10 ரூபாய் பேனா? இந்த வறுமை தன் காரின் எல்லைக்குள் நுழைந்ததில் அவளுக்கு கோபம் வந்தது. அந்த கோபத்தை அவள் கட்டுப்படுத்தவில்லை. அவள் மெதுவாக கண்ணாடியை இறக்கினாள். காரின் குளிர்ச்சி வெளியே பாய்ந்தது. நீங்கள் இதை வேண்டுமென்றே செய்தீர்கள். என் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கார் இது. இந்த கீறலை சரி செய்ய 10,000 ரூபாய் வேண்டும். இது ரோடு. இங்கே நான் உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன். இப்போதே அந்த பணத்தை தாருங்கள். தாராவின் கூச்சல் அந்த கூட்ட நெரிசலுக்கு மத்தியில் ஒலித்தது. கொச்சோசேப் தளர்ந்து போனார். அவர் அழுது கொண்டே காலில் விழ முயன்றார். மகளே, என் கையில் அவ்வளவு பணம் இல்லை, மன்னிக்கவும். மக்கள் கூட்டம் மௌனமாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தது. தாராவின் உக்கிரமான ரூபத்தின் முன் கொச்சோசேப் நடுங்கி நின்றார். அவர் தனது நடுங்கும் கைகளை உயர்த்தினார். என் பையில் உள்ள அனைத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் மகளே. அப்போதுதான் அந்த குரல் உயர்ந்தது. எதிர்பாராத, ஆனால் அமைதியான, உறுதியான ஒரு குரல். அங்கே நிறுத்துங்கள். இவ்வளவு கோபம் எதற்காக்கா? அனைவரின் கவனமும் அத்திசைக்கு திரும்பியது. சாதாரண நீல நிற காட்டனுடை அணிந்த ஒரு யுவதி, மீரா ஜெயராம். அவள் கண்களில் திமிர் இல்லை, அசாதாரணமான அமைதியும் நீதி உணர்வும் இருந்தன. அவள் தாராவின் மிரட்டலையும் பகட்டையும் அலட்சியமாக எதிர்கொண்டாள். நீங்கள் யார் என் விஷயத்தில் தலையிட? என் காரில் உள்ள கீறலை பார்த்தால் என் கோபம் உங்களுக்கு புரியும். தாரா மீராவை தாழ்வாக பேசினாள். கீறல் எனக்கு புரிகிறது. ஆனால் அதைவிட பெரிய கீறலை நீங்கள் இந்த முதியவரின் இதயத்தில் ஏற்படுத்தியிருக்குவீர்கள். அவரால் 10,000 ரூபாய் கொடுக்க முடியாது என்று உங்களுக்கு தெரியும். மீராவின் குரல் உறுதியாக இருந்தது. அதெல்லாம் என் பிரச்சனை இல்லை. எனக்கு என் நஷ்ட ஈடு வேண்டும். உங்களுக்கு இவர் மீது இவ்வளவு அன்பு இருந்தால் நீங்கள் அந்த பணத்தை கொடுங்கள். சவால் விடுகிறேன். தாரா ஏளனமாக மீராவை பார்த்தாள். மீரா கொஞ்சமும் தயங்கவில்லை. அவள் தனது சிறிய ஆனால் விலையுயர்ந்த லெதர் பர்ஸை திறந்தாள். அதிலிருந்து ஒரு கற்றை கரன்சிகளை எடுத்தாள். எண்ணி சரிபார்த்து ரூபாய் 5000 தாராவிடம் நீட்டினாள். இதோ ரூபாய் 5000. மீதி ரூபாய் 5000. மீரா தாராவை உற்று பார்த்தாள். அவள் கண்களில் ஒரு மர்மமான புன்னகை மின்னி மறைந்தது. அது மனிதநேயத்தின் பெயரால். இந்த முதியவர் உங்களுக்கு தரும் கடன் அது. அந்த கடனை நீங்கள் வேறு ஏதோவர் ரூபத்தில் திருப்பி செலுத்துவீர்கள். தாராவின் முகம் கோபத்தால் சிவந்தது. இந்த பெண்ணின் தன்னம்பிக்கை அவளை அஸ்வஸ்தியாக்கியது. இருந்தபோதிலும் மக்கள் முன்னிலையில் கிடைத்த தொகையை அவள் பிடுங்கிக் கொண்டாள். நன்றி, சட்டம் பேச வந்துவிட்டாள். இனி இந்த பணத்துடன் என் கண்முன்பாக வராதீர்கள். தாராவின் கார் அதிவேகமாக சென்றது. அப்போது கொச்சோசேப் மீராவின் கைகளை பற்றி கொண்டார். மகளே, எதற்காக என் பெயரில் கடன் வாங்கினாய்? என் வாழ்நாள் முடிந்தாலும் நான் இந்த பணத்தை உனக்கு தருவேன். ஐயா, வேண்டாம், எனக்கு இந்த பணம் வேண்டாம், மீரா அன்பாக சொன்னாள். சில பாடங்களை உலகின் மிகப்பெரிய பணக்காரர் கூட விலை கொடுத்து வாங்க வேண்டி இருக்கும்.
அந்த பெண்ணின் அகங்காரத்திற்காக அவள் கொடுத்த விலை இது. இந்த கடனை அவள் திருப்பி செலுத்துவாள். நிச்சயம். மீரா புன்னகைத்தாள். அந்த சிரிப்பில் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் ஒரு பெரிய ஆட்டத்தின் அறிகுறிகள் மறைந்திருந்தன. கொச்சி சம்பவத்திற்கு பிறகு 2 மாதங்கள் கடந்துவிட்டன. ரூபாய் 5000 கடனை பற்றி தாரா ஏறக்குறைய மறந்துவிட்டாள். மீரா ஜெயராம் என்ற பெயர் அவள் மனதில் ஒரு சிறிய உறுத்தலாக மட்டுமே பதிந்திருந்தது. இப்போது அவளுடைய கவனம் முழுவதும் ப்ராஜெக்ட் அம்பரம் என்ற திட்டத்தில் முழுகியிருந்தது. ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள இந்த மாபெரும் திட்டத்தை பெற்றால் மேனன் டெவலப்பர்ஸின் உலகத்தரத்தை உறுதிப்படுத்தலாம். டெண்டரை அழைத்தது சிங்கப்பூரைச் சேர்ந்த மிகவும் சக்தி வாய்ந்த பன்னாட்டு நிறுவனம் விவல் கன்சல்ட். அலுவலகத்தில் கடைசி கட்ட தயாரிப்புகளுக்கு மத்தியில் தாரா தனது ப்ராஜெக்ட் ப்ரொபோசலை மீண்டும் சரிபார்த்தாள். அவர்களின் திட்டம் அந்த பகுதியை கையகப்படுத்த மிக குறைந்த செலவையே கண்டறிந்திருந்தது. மக்களை அவர்களின் இடத்திலிருந்து காலி செய்ய ஒரு சிறிய தொகையை கொடுத்தால் போதும் அப்பா. அவர்களுக்கு இந்த இடத்தை பற்றி எந்த உணர்வும் இல்லை. அவர்களின் கண்களில் பணம் மட்டுமே உள்ளது. தாரா தன் தந்தை ராகவன் மேனனிடம் சொன்னாள். ராகவன் மேனனின் முகத்தில் லேசான கவலை இருந்தது. தாரா, நாம் கொடுக்கும் தொகை நியாயமானதா? சில குடும்பங்கள் அங்கே பல ஆண்டுகளாக வசிக்கிறார்கள். இதுதான் பிசினஸ் அப்பா. உணர்வுகளுக்கு அல்ல, லாபத்திற்கே முக்கியத்துவம். என் வடிவமைப்பு சிறந்தது, என் விலை குறைவானது. விவல் கன்சார்ட்டியம் லாபத்தை மட்டுமே பார்க்கும். இந்த ப்ராஜெக்ட் என்னுடையது, தாரா உறுதியாக சொன்னாள். அகங்காரமும் அதீத தன்னம்பிக்கையும் அவளது ஒவ்வொரு அசைவிலும் நிறைந்திருந்தது. சிங்கப்பூரில் பிரசன்டேஷன் நாள் வந்தது. உலகத் தரம் வாய்ந்த கட்டிடம் கட்டுவதற்கான டெண்டரை பெறுவதற்கான பயணத்தில் அவளுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. சிங்கப்பூரில் உள்ள விவல் கன்சார்ட்டியத்தின் தலைமையகம், வானை தொடும் கட்டிடத்தில் உள்ள போர்டு ரூம், உயரமான கண்ணாடி ஜன்னல்களுக்கு அப்பால் நகரத்தின் பிரம்மாண்டம். அந்த சூழலில் தாராவின் தன்னம்பிக்கை மேலும் அதிகரித்தது. உலகின் முன்னணி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் நாற்காலிகளில் அமர்ந்திருந்தனர். கதவு திறந்து சேர்மன் உள்ளே நுழைந்தார். தாராவின் உடல் அதிர்ந்தது. நெஞ்சில் ஒரு மரத்துப்போன உணர்வு பரவியது. சாதாரண உடையை தவிர்த்து பவர் சூட்டில் தலையுயர்த்தி அதிகாரத்தின் கம்பீரத்துடன் நடந்து வருவது மீரா ஜெயராம். அவள் சேர்மன் நாற்காலியில் அமர்ந்தாள். தாராவின் வியர்த்த கைகள் லேப்டாப்பில் பதிந்தன. ஹலோ தாரா ஆர் மேனன், மீண்டும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. மீராவின் குரலில் இருந்த மென்மை தாராவின் பயத்தை அதிகரித்தது. நான் தான் மீரா ஜெயராம், விவல் கன்சார்ட்டியத்தின் உரிமையாளரின் மகளும் இங்குள்ள சேர்மனும். உங்கள் பிரசன்டேஷனை தொடங்கலாம். ப்ராஜெக்ட் அம்பரம். நடுங்கும் உதடுகளுடன் தாரா பிரசன்டேஷனை தொடங்கினாள். அவள் பேசும்போதெல்லாம் மீராவின் கண்கள் தனது ப்ரொபோசலில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையையும் கிழித்தெறிவதாக தாராவிற்கு தோன்றியது. பிரசன்டேஷன் முடிந்தது. போர்டு ரூமில் நிசப்தம் நிலவியது. மீரா கோப்பையை மூடி தனது கண்ணாடியை கழற்றி மேசை மீது வைத்தாள். நன்றி தாரா, உங்கள் வடிவமைப்பு தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் சிறப்பாக உள்ளது. ஆனால் மிஸ்டர் மேனன், இந்த திட்டத்தில் நாங்கள் எதிர்பார்க்கும் ஒரு முக்கிய அங்கம் இல்லை. அது என்ன? தாராவின் குரல் தளர்ந்து போயிருந்தது. ஆன்மா தாரா, இந்த திட்டத்திற்கு ஆன்மா இல்லை. உங்கள் லாப கணக்குகள் சரியானவை, ஆனால் உள்ளூர் சமூகத்தின் மீதான உங்கள் அணுகுமுறையை எங்களால் ஏற்க முடியாது. சாதாரண 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களை 5 லட்சம் என்ற அற்பத் தொகைக்கு காலி செய்யும் உங்கள் திட்டம், அது எங்கள் கொள்கைகளுக்கு எதிரானது. மீராவின் குரல் உயர்ந்தது. நாங்கள் சட்டப்படிதான் செய்கிறோம். பிசினஸில் லாபம்தான் முக்கியம், தானா வாதிட்டாள். லாபம் எங்களுக்கு வேண்டும், ஆனால் அது மனிதனின் கண்ணீரால் உருவாக்கப்படக்கூடாது. ஒரு பெரிய நிறுவனத்திற்கு சமூக பொறுப்புணர்வு CSR இருக்க வேண்டும். உங்களிடம் அது இல்லை. ஆகையால் மேனன் டெவலப்பர்ஸின் ப்ராஜெக்ட் அம்பரம் ப்ரொபோசலை நாங்கள் முழுவதும் நிராகரிக்கிறோம். தாரா நாற்காலியில் சரிந்தாள். ரூபாய் 100 கோடி கனவு உடைந்த தருணம். இன்னொரு விஷயம் தாரா, உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? ரூபாய் 5000 கடன். இந்த டெண்டரை இழந்ததை அந்த கடனை திருப்பி செலுத்தும் முதல் தவணையாக கருதி கொள்ளுங்கள். சிங்கப்பூர் பின்னடைவுக்கு பிறகு மேனன் டெவலப்பர்ஸின் சரிவு தொடங்கியது. விவல் கன்சார்ட்டியத்தின் செல்வாக்கால் பல முக்கிய ஒப்பந்தங்களை அவர்கள் இழந்தனர். ராகவன் மேனன் செய்வதறியாது திகைத்தார். இறுதியாக அவர் மீராவின் தந்தை விவல் கன்சார்ட்டியம் உரிமையாளரை அழைத்து காரணத்தை கேட்டார். அப்போதுதான் தாராவை அதிர்ச்சி அடையச் செய்த அந்த உண்மை வழிவந்தது. தாரா, நீ அன்று அவமானப்படுத்திய அந்த முதியவர் கொச்சவுசேப், அவர் ஒரு சாதாரண வழியாத்ரிகன் அல்ல.
நாட்டிற்காக போராடி காயமடைந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் அவர். தன் பேரக்குழந்தையின் படிப்புச் செலவிற்காகத்தான் அவர் பேனாக்களை விற்றார். என் தொழிலை வீழ்த்தியது மீரா அல்ல, அது உன் அகங்காரம். ராகவன் மேனனின் குரல் உடைந்தது. தாராவின் உலகம் இருண்டது. தான் அவமானப்படுத்தியது ஒரு சாதாரண மனிதரை மட்டுமல்ல, நாட்டின் வீர புதல்வரை. அந்த கீறல் அவள் காரில் அல்ல, தேசபக்தி கொண்ட ஒரு குடிமகனின் சுயமரியாதையில்தான் விழுந்தது என்பதை அவள் உணர்ந்தாள். தாராவும் அவளது தந்தையும் கொச்சௌசேப்பின் சிறிய வீட்டை கண்டுபிடித்தனர். அவர்கள் உள்ளே நுழைந்தபோது கொச்சௌசேப் ஆச்சரியத்துடன் அவர்களை பார்த்தார். தாரா உடனே அவர் காலில் விழுந்தாள். அவரது பாதங்களில் உள்ள சுருக்கங்களை பிடித்து அவள் தேம்பி அழுதாள். ஐயா, என்னை மன்னியுங்கள். என்னை போன்ற அகங்காரம் பிடித்த ஒருத்தி செய்த தவறுக்கு மன்னிப்பே இல்லை என்று தெரியும். என் கண்கள் பணத்தின் மினுமினிப்பில் குருடாகிவிட்டன. அந்த முதியவரின் கைகள் அவள் தலையை தடவின. பரவாயில்லை மகளே, இந்த கண்ணீருக்கு 10,000 ரூபாயை விட மதிப்பு அதிகம். என் பேரக்குழந்தை நன்றாக படித்தால் போதும். ராகவன் மேனன் உடனடியாக கொச்சௌசேப்பின் பேரக்குழந்தையின் முழு கல்விச் செலவையும் ஏற்றுக்கொண்டார். கூடுதலாக கொச்சௌசேப்பிற்கு நகரத்தில் ஆத்மபல் என்ற பெயரில் ஒரு சிறிய ஸ்டேஷனரி கடையை திறந்து கொடுத்தார். அதன் முழு உரிமையையும் அவருக்கே வழங்கினார். பின்னர் தாரா மீராவை சந்தித்தாள். அவள் பணிவுடன் மீராவின் முன் நின்றாள். மீரா, நன்றி. நீங்கள் என்னை ஒரு பெரிய தோல்வியிலிருந்து காப்பாற்றிவிட்டீர்கள். என் வாழ்க்கையையே நீங்கள் மாற்றிவிட்டீர்கள், தாரா சொன்னாள். இதுதான் 5,000 ரூபாயின் உண்மையான மதிப்பு தாரா. மீரா புன்னகைத்தாள். உனக்கு நஷ்டமல்ல, உலகின் மிகப்பெரிய லாபத்தை நீ இப்போது பெற்றுள்ளாய். மனிதாபிமானம். தாராவின் கண்களில் ஏற்பட்ட உண்மையான மாற்றத்தை மீரா உணர்ந்தாள். லாபத்திற்கு அப்பால் மனிதாபிமானமும் சமூக பொறுப்பும் அடங்கிய ஒரு புதிய வணிக மாதிரியை அவள் தன் வாழ்வில் ஏற்றுக்கொண்டாள். அடுத்த நாள் கொச்சியின் கூட்ட நெரிசலான சிக்னலில் ஒரு வெள்ளை சொகுசு கார் நின்றது. அதிலிருந்து ஒரு யுவதி இறங்கினாள். அவள் காரின் டிக்கியை திறந்தாள். அதில் நிறைய இனிப்புகளும் சிறிய பரிசுகளும் இருந்தன. அவள் அவற்றை சாலையோர ஏழைகளுக்கு அன்புடன் விநியோகித்தாள். அகங்காரத்தின் தடங்கள் மறைந்துவிட்டன. பணிவின் ஒளி தாராவின் முகத்தில் பிரகாசித்தது. அவள் மனதில் இன்று ஆழ்ந்த திருப்தி இருந்தது. அவள் ஒன்றை உணர்ந்து கொண்டாள். உண்மையான செல்வம் பணத்தின் கணக்குகளில் இல்லை, மாறாக இதயத்தில் உள்ள கருணையில்தான் இருக்கிறது.